ஈரான் மீது படைகளை நகர்த்தி அவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு ட்ரம்ப் முயற்சித்த போது இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான அந்த அழுத்தம் என்பது எந்த நாட்டிடமிருந்து அதிகமாக எழுகிறது? இந்த யுத்தத்தில் ஈரான் தோல்வி அடைவதை சீனா விரும்ப போவதில்லை. ஆகவே ஈரான் தோல்வி அடையாமல் இருப்பதற்கான மத்திய கிழக்கு நாடுகளிலே பாகிஸ்தானுடைய இந்த ஈடுபாட்டிற்கான ஏதாவது காரணங்கள், குறிப்பிடத்தக்க காரணங்கள் இருக்குமா? இப்ப செய்ய மாட்டோம் என்று சொல்லி உறுதியளிச்சிருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் சொல்றதை நான் அந்த கடிதத்தை நான் நேரில் பார்க்கும் வரைக்கும் நான் நம்ப போறேன். அவருடைய உடல்நிலை, மனநிலை தொடர்பாக கூட பல்வேறு விமர்சனங்கள் பொது வழியில முன்வைக்கப்படுகின்றன. இப்ப நாங்க உதவி செய்ய மாட்டோம் நாங்க சொல்றதை நாங்க இவர் சொன்னது சரி என்றது அல்லது பிழை என்று சீனா சொன்னால், இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இந்த யுத்தத்தினுடைய போக்குகள் கிட்டத்தட்ட அவ்வளவு காலத்திற்கு நீடிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. முக்கியமான விடயம், ஏன் இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை செய்யப்பட்டது, ஏன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்று பார்க்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு அண்மையில் இருக்கின்ற இந்தியாவுடைய இந்த மௌனம் எதனை குறைப்படுகிறது? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கம் சிறப்பு நிகழ்ச்சி வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மத்திய கிழக்கினுடைய போர் மேகங்கள், அதனால் எழுந்திருக்கின்ற சூழ்நிலைகள் இன்றைக்கு அதிகமாக உலக அரசியல் தளத்திலே பேசப்படுகின்ற விடயங்களாக மாறியிருக்கின்றன. ஹோர்மோஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கின்ற விடயம், அது மட்டுமன்றி இதற்கு பதிலடியாக செங்கடல் பகுதியையும் நாங்கள் மூடுவோம் என்கிறது ஈரானுடைய புரட்சிகர படையணி. இப்படி இருக்க இந்த விடயங்கள் நிகழுமாக இருந்தால் உலகம் எரிபொருளுக்காக காத்திருக்கின்ற நிலைமை, அது மட்டுமன்றி உலகினுடைய உற்பத்தி திறன்களிலே பாதிப்புகளை ஏற்படக்கூடிய நிலைமைகள் எதிர்காலத்தில் எழக்கூடும் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்ற விடயம். இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் பேராசிரியர் கீத பொன்கலன் அவர்கள். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் ஷமிலா. உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு, டொனால்ட் ட்ரம்ப் சில மனத்தியாளங்களுக்கு முன்பாக குறிப்பிட்டிருக்கிறார், எங்களுக்கு ஈரானோடு மிக நல்ல உறவு இருக்கிறது, ஒரு நல்ல சுமூகமான நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றன என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மறுபுறத்திலே ஈரானிய துறைமுகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலே அமெரிக்கா இறங்கி இருக்கிறது. மறுபுறத்தில் வெள்ளை மாளிகை குறிப்பிடுகிறது, நாங்கள் பேச்சுவார்த்தைக்காக ஈரானை அழைக்கவில்லை, ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தையை நிகழ்த்த வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி அமெரிக்கா குறிப்பிடுகிறது. அடுத்த இடத்திலே ஈரான் குறிப்பிடுகிறது, இல்லை, நீங்கள் யுத்தத்தை செய்வீர்களாக இருந்தால் அதனை தயார் கொள்ளுவதற்கு அதனை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஈரான் குறிப்பிடுகிறது. இந்த சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒன்று ஷமிலா, இப்போ அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் உணர்த்துகின்ற ஒரு விடயம், அவர் சொல்கிற விஷயங்களை நாங்கள் பெருசாக கவனத்தில் எடுத்து ஆய்வு செய்வமாக இருந்தால் நாங்கள் பிழையான முடிவுகளுக்கு தான் வருவோம். என்று சொன்னால் அவர் காலையில் ஒன்று சொல்லுவார், பகலை கொண்டு சொல்லுவார், பிறகு இரவை கொண்டு சொல்லுவார். ஒரே வசனத்தில் ரெண்டு முற்றுமுழுதாக வேறுபட்ட விஷயங்கள் சொல்லுவார். ஆகவே அவர் என்ன சொல்றார் என்றதை வச்சு கொண்டு ஒரு முடிவுக்கு வருவது சற்று கடினமாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும் யுத்தம் திடீரென்று நிற்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்குன்னு சொல்லி கடைசி முறையாக நான் உங்களோட சந்திச்ச நேரம் சொன்னேன். என்ன சொன்னால், இந்த அரசியல் ராஜதந்திர விடயங்களை பார்க்கின்ற போது அவ்விதம் நகர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொல்லிட்டு, அதன் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் மீது ஒரு அழுத்தம் இருந்தது. வேறு தரப்புகள் இருந்து, உள்ளூர் தரப்பு, சர்வதேச தரப்பு, அதிலிருந்து ஒரு அழுத்தம் இருந்தது. இந்த யுத்தத்தை தற்காலிகமாகவது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அதன் காரணமாகத்தான் யுத்தம் ஓரளவுக்கு நிறுத்தப்பட்டு யுத்த நிறுத்த உடன்படிக்கை ஒன்று செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை ஒரு ரவுண்டு, ஒரு சுற்று பேச்சுவார்த்தை இடம்பெற்று இருக்கின்றது. அதுதான் அந்த விடயத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டிய ஒரு விடயம், பல இடங்கள் சுட்டிக்காட்டிய ஒரு விடயம், ஈரான் கூட இராணுவ ரீதியாக அவ்வளவு பெரிய ஒரு பலமான நிலையில் இருக்க இல்லை. மற்றது, யுத்தம் அவர்கள் மீது ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் காரணமாக அவர்களும் யுத்தத்தை நிறுத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் இருந்தார்கள். அந்த யதார்த்தம் தான் இந்த யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த நிலைமை இப்ப மாறி இருக்கின்றது என்று நான் நினைக்க இல்லை.
அதன் காரணமாக முதலாவது சுற்றுல ஒரு தீர்மானம் அடையப்படாவிட்டாலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இடம்பெறுவதற்கான ஒரு சாத்தியம் நிச்சயமாக இருக்கிறது. இப்போ உதாரணமா சொல்றதுன்னு சொன்னா, நேற்று முந்தின பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி டெஹ்ரானுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். அவருடைய விஜயத்தின் முக்கியமான நோக்கமா இருக்க அமெரிக்காவிலிருந்து இருந்து ஒரு மெசேஜ் எடுத்துக்கொண்டு போறதா தான் இருந்திருக்கும். ஆகவே அதுவும் ஒரு விதமான பேச்சுவார்த்தை தான் இடம்பெறுகின்றது. ஆகவே நான் இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையை வாய்த்து பார்க்கின்ற ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், யுத்தம் திடீரென்று மீண்டும் ஏற்படுவதற்கான சாத்தியம் மிகவும் குறைவாக இருக்கின்றது நான் நினைக்கிறேன். அதே சமயம் அதன் அர்த்தம் உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுவிடும் என்பது அல்ல. ஆனால் இந்த இடத்திலே இந்த யுத்த சூழ்நிலைகளை நாங்கள் நுணுக்கமாக அவதானிக்கிற போது அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது, நாங்கள் தற்பொழுது இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஈரானை விட்டு வெளியேறினால் கூட சுமார் 20 ஆண்டுகள் எடுக்கும் ஈரான் தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கு, பொருளாதார ரீதியாக தன்னை திடப்படுத்திக் கொள்வதற்கு சுமார் 20 ஆண்டுகள் எடுக்கும் என்று சொல்லி அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. இந்த இடத்திலே இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான அந்த அழுத்தம் என்பது எந்த நாட்டிடமிருந்து அதிகமாக எழுகிறது என்றால், இவர்கள் இருவருடைய கருத்தையும் பார்க்கிற போது ஒரு பந்தை அங்குமிங்கும் திருப்புவதை போன்ற கருத்து நிலைப்பாடுகள் தான் வெளிப்படுத்தப்படுகின்றன. இங்கே யாருடைய நிலை என்பது சற்று அழுத்தமாக இருக்கிறது. நீங்க சொல்றது முக்கியமான ஒரு விஷயம் இந்த அழுத்தம் ரெண்டு தரப்பு மீதும் காணப்படுகின்றது. யுத்தத்தை தொடர்ந்து செய்யாமல் இருப்பதற்கான, பெரிய அளவுல செய்யாமல் இருப்பது, ஒரு மந்தமான மட்டத்தில் வன்முறைகள் தொடர்வதற்கான ஒரு சாத்தியம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அமெரிக்கா மீது அல்லது டொனால்ட் ட்ரம்ப் மீது ஐ திங்க் நான் நினைக்கிறேன் 3 முக்கியமான தரப்புகளில் இருந்து அழுத்தம் வந்தது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, உள்ளூர் சமூக அரசியல் அழுத்தம். உள்ளூர்ல எண்ணெய் விலை நியாயமான அளவுக்கு கூடியிருக்கின்றது, 38-40 வீதமான அளவுக்கு கூடியிருக்கின்றது. அதன் காரணமாக ஏனைய பொருட்களுடைய விலைகள் அதிகரித்திருக்கின்றது. அது சமூகம் மீது பாரதூரமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதன் காரணமாக யுத்தத்துக்கு பெரிய ஒரு சமூக மட்டத்திலான ஆதரவு காணப்படவில்லை. இப்ப அது ஒரு மட்டத்திலிருந்து ட்ரம்ப் மீது வந்த ஒரு அழுத்தம். என்றால் நவம்பர் மாதம் இங்க ஒரு முக்கியமான எலெக்ஷன், தேர்தல், மிட் டேர்ம் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இருக்கின்றது. இரண்டாவது, மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாகிய குவைத், UAE, சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் இந்த யுத்தத்தினால் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன அவர்கள் மீது. என்ற அவர்களுடைய வர்த்தக ரீதியான நடவடிக்கை கிட்டத்தட்ட முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதன் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் மீது அவர்களிடமிருந்து ஒரு ராஜதந்திர ரீதியான அழுத்தம் ஏற்பட்டிருந்தது. மூன்றாவது மிக முக்கியமான விடயம், நான் என்னுடைய பார்வையிலிருந்து மிக முக்கியமான விடயம், ஏன் இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை செய்யப்பட்டது, ஏன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்று பார்க்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஈரான் மீது படைகளை நகர்த்தி அவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு ட்ரம்ப் முயற்சித்த போது ஏனைய நாடுகள் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருந்தார். ஆனால் ஏனைய எந்த ஒரு நாடும் அந்த முயற்சிக்கு உதவுவதற்கு முன்வரவில்லை. அத்தகைய ஒரு நிலை யுத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமாக இருந்தால் முற்றுமுழுதாக அமெரிக்க இராணுவத்தை நம்பிதான் அதை செய்ய வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு, நில ரீதியான ஒரு ஆக்கிரமிப்பை செய்து அதன் மூலம் ஏற்படுகின்ற இழப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அமெரிக்க சமூகம் தயாராக இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக யுத்தத்தை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு நிலை ட்ரம்புக்கு ஏற்பட்டிருந்தது. அதன் விளைவாகத்தான் இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை இடம்பெற்றதாக நான் கருதுகிறேன். இந்த இடத்துல பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைக்கான ஒரு மத்தியஸ்த நாடாக செயற்பட்டு வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலே பாகிஸ்தானுடைய இந்த ஈடுபாட்டிற்கான ஏதாவது காரணங்கள், குறிப்பிடத்தக்க காரணங்கள் இருக்குமா? 2 முக்கியமான காரணம் இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். இப்ப வரலாற்று ரீதியாக என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப கடந்த காலத்துல ஒரு 10-15 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில உறவு கொஞ்சம் வலுப்பட்டு வந்திருந்தது. குறிப்பாக ஜனநாயக கட்சி ஆட்சியின் போது அமெரிக்காவில் பராக் ஒபாமா, ஹிலரி கிளின்டன் போன்றவர்கள் இருந்த காலத்துல முக்கியமான தலைவர்களாக. ஆனால் வரலாற்று ரீதியாக என்று பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு என்பது பாரதூரமான ஒரு மட்டத்தில் இருந்தது. இப்போ உதாரணமாக 1971ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில நட்புறவு ஒப்பந்தம் ஒன்று இருந்த போது பாகிஸ்தான் தான் அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவுடைய ஒரு ஏஜென்ட் மாதிரியாக செயல்பட்டு வந்த ஒரு நாடு என்று கூறுறாங்க. ஆகவே நீண்ட கால ஒரு உறவு இந்த 2 நாடுகளுக்கு இடையில காணப்பட்டது. அது ஒன்று. அதன் காரணமாக இப்ப
அவர்களை பயன்படுத்திக் கொள்வதில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்க இல்லை. இரண்டாவது, ஒரு முஸ்லிம் நாடு என்ற அடிப்படையில பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் ஏனைய முஸ்லிம் நாடுகளுக்கும் இடையிலான உறவு பலமான ஒரு மட்டத்தில் இருக்கின்றது. ஈரான் பாகிஸ்தானை நம்புகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதுக்கு புறம்பாக மோடி அரசாங்கம் இந்த யுத்தம் ஆரம்பித்த உடனேயே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமான அல்லது சார்பான அனுதாபமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். அது ஈரானுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் என்று சொன்னால், பிரிக் என்கின்ற அமைப்பில் அவர்கள் உறுப்பினர்களாக இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு இடையில ஒரு நிறைய ஒரு தொடர்பு இருப்பதாக கருதப்பட்டது. ஆனால் இந்தியா அந்த விதமான ஒரு நட்புடன் நடந்து கொள்ளவில்லை என்பதன் காரணமாக ஒரு கசப்பு உணர்ந்திருந்தது. அதன் காரணமாக இந்தியாவை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஈரான் இருக்கவில்லை. அதன் காரணமாக இப்ப பாகிஸ்தான் 2 தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இந்த இடத்துல பாகிஸ்தான் இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தைக்கான இடைத்தரகராக அது செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹோர்மோஸ் விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்கிற போது, ஹோர்மோஸ் நீரிணையினுடைய அந்த கட்டுப்பாடு என்பது ஈரானிடம் இருக்க வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறது. முன்னதாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக கூட ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. அப்போது கூட ஈரான் ஹோர்மோஸ் விவகாரத்தை அதிகமாக கையில் எடுக்கவில்லை. ஆனால் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு ஹோர்மோஸை முழுமையான தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்கு ஈரான் இயன்ற வரைக்கும் முயற்சித்து வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஹோர்மோஸ் ஊடாக பயணப்படுகிற கப்பல்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்றும், அந்த சரக்கு கப்பல்களை தங்களுடைய இராணுவம் சோதனையிட வேண்டும் என்றெல்லாம் ஈரான் சில நிபந்தனைகளை விதிக்க தொடங்கி இருக்கிறது அண்மைய நாட்களாக. இந்த விடயம் பாகிஸ்தான் போன்ற மத்திய கிழக்கினுடைய மேற்காசியாவினுடைய ஏனைய முஸ்லிம் நாடுகளுக்கு எவ்வாறான அழுத்தங்களை கொடுக்கும்? எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு பேரழிவாகத்தான் அமையும். இப்பவே எண்ணெய் விலை சப்ளை விநியோகம் தடைப்பட்டிருப்பதன் காரணமாக பல நாடுகளிலும் பல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலை தொடர்பாக இருந்தால் நீண்ட காலத்துல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகின்ற போது பாரதூரமான அழிவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். என்றால் இது எண்ணெய் மட்டுமல்ல, மாறாக உரம் போன்ற ஃபர்டிலைசர்ஸ் போன்ற பொருட்களுடன் சம்பந்தப்பட்டிருப்பதன் காரணமாக ஃபார்மிங் விவசாயம் பாதிக்கப்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலை நீண்ட காலத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு மட்டுமில்லை, உலகம் முழுவதும், குறிப்பாக இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதன் காரணமாக முழு உலகத்துக்குமே ஒரு அக்கறை இருந்தது. பாகிஸ்தான் உட்பட இந்த யுத்தத்தை ஒரு அளவுக்கு மந்தப்படுத்துவதற்கும் குறைப்பதற்கும் அதை தணிப்பதற்குமான ஒரு ஆர்வம் இருந்தது. அதுல பல நாடுகளும் விருப்பமாக இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் சுவிட்சர்லாந்து கூட ஒரு கட்டத்துல அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக தான் எனக்கு ஞாபகம். ஆனால் பாகிஸ்தான், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த காரணிகள் சாதகமாக இருந்ததன் காரணமாக பாகிஸ்தானுடைய உதவி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்பொழுது அவர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றால் நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் ஒரு சிறந்த ஒரு மத்தியஸ்தராகத்தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தவிர, இந்த தூரம் காரணமாக பாகிஸ்தானுடைய இந்த மத்தியஸ்தம் கொஞ்சம் பலவீனப்படுவதற்கான சாத்தியம் இருக்கும். மாறாக இப்ப ஒரு ஐரோப்பிய நாடு மத்தியஸ்த நாடாக இருக்குமாக இருந்தால் அமெரிக்காவில இருந்தும் மத்திய கிழக்கில் இருந்தும் ஐரோப்பியாவுக்கு சொல்வது இலகுவாக. இப்ப பாகிஸ்தான் ஈரானுக்கு பார்டர் கண்ட்ரியா இருக்கும் காரணமாக ஈரான்ல இருந்து போகிறது ஈஸியா இருக்கும். ஆனால் அமெரிக்கால இருந்து போறதுக்கு 10-12 மணிக்கால் நீங்க டிராவல் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அது அதுதான் ஒரு சிக்கலாக நான் பார்க்கிறேன். இப்படி பார்க்கிற போது நாங்கள் சீனாவையும் இந்த இடத்திற்குள்ளே புகுத்தி பார்க்கலாம். இதுவரைக்கும் சீனா அமெரிக்காவினுடைய பொருளாதார எதிரியாக இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அதே நேரத்திலே எதிர்காலத்திலே இது ஒரு பொருளாதார போரை உருவாக்கி விடுமா என்கிற ஒரு கேள்வி கூட இருந்து கொண்டே இருந்தது. என்றால் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த டாலர் பெறுமதி என்பது அதனை தீர்மானிப்பதாக இருந்தது. ஆனால் அண்மைய நாட்களில் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார், சீன ஜனாதிபதி ஒரு அழகான கடிதத்தை தனக்கு எழுதியிருக்கிறார் என்று சொல்லியும், இது தொடர்பாக என்று சொல்லி சொன்னால் ஈரானுக்கு நாங்கள் ஆயுதங்களை வழங்க மாட்டோம் என்று சொல்லி சீன ஜனாதிபதி உறுதி அளித்திருப்பதான அந்த தகவல்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த கருத்துக்கள் உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்படுகின்ற வரைக்கும் அமெரிக்க புலனாய்வுத்துறை எச்சரித்திருந்தது, சீனா வான்வழி ரீதியான தாக்குதல்களுக்கு ஈரானுக்கு உதவுகிறது, தன்னுடைய தொழில்நுட்பத்தை வழங்குகிறது என்றெல்லாம் அதை எச்சரித்திருந்தது. இந்த திருப்பத்தை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இப்போ சீனா இதுல பலமாக பாதிக்கப்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கு. ஏன்னா சீனா ஒரு பெரிய நாடு என்பதன் காரணமாக நிறைய எண்ணெய் வளம் அவர்களுக்கு தேவைப்படும். அந்த நிறைய அளவுக்கு மத்திய கிழக்குல இருந்தான் வருகின்றது. ஹோர்முஸ் அதனுடைய முக்கியமான ஒரு பகுதி. ஆகவே ஹோர்முஸுடைய இந்த சப்ளை விநியோகம் தாமதம் அல்லது குறைமாக இருந்தால் சீனா பாதிக்கப்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அதன் காரணமாக ஹோர்முஸும் அந்த பிராந்தியமும் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவது எந்த விதமான ஆச்சரியம் இருக்க முடியாது. என்றால் ஈரானும் ரஷ்யாவும்
சீனாவும் ஏற்கனவே நட்பு நாடுகளாக தான் இருந்தன. ம். இந்தியா அந்த ஓரத்துல நட்பு நாடா இல்லையான்னு தெரியாத ஒரு மாதிரி ஒரு பார்டர்ல இருந்த நாடாகத்தான் இருந்தது. அப்படி இருக்கின்ற போது இந்த யுத்தத்தில் ஈரான் தோல்வி அடைவதை சீனா விரும்ப போவது இல்லை. ஆகவே ஈரான் தோல்வி அடையாமல் இருப்பதற்கான எல்லா உதவிகளையும் சீனா செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். அது ராஜதந்திர உதவியாக இருக்கலாம், ராணுவ உதவியாக இருக்கலாம், ஏனைய இன்டெலிஜென்ஸ் தகவல்களை வழங்குகின்ற உதவியாக இருக்கலாம், எல்லாத்தையும் செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். இப்ப செய்ய மாட்டோம் என்று சொல்லி உறுதியளிச்சிருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் சொல்றதை நான் அந்த கடிதத்தை நான் நேரில் பார்க்கும் வரைக்கும் நான் நம்ப போறது இல்லை. ஆகவே நேரடியாகவோ மறைமுகமாகவோ சீனா தொடர்ந்து ஈரானுக்கு உதவி அளிக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை ட்ரம்ப் அன்னை நாட்களாகவே அவர் குறிப்பிட்டு வருவதை போன்று பல முரணான கருத்துக்களை அவ்வப்போது வெளிப்படுத்துவது வளமையாக இருக்கிற அவருடைய உடல்நிலை மனநிலை தொடர்பாக கூட பல்வேறு விமர்சனங்கள் பொது வழியிலே முன்வைக்கப்படுகின்றன. இந்த இடத்திலே இவ்வாறான ஒரு கருத்து நிலைப்பாடு சீனாவுடைய உடன்பாடு இல்லாமல் ட்ரம்பால் வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால் சீனா அதனை அவ்வாறே பார்த்து கொண்டிருக்குமா? சீனாவுக்கு நேரடியாக அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் வரை அவர்கள் எதுவும் செய்ய போறது இல்லை. ஏன்னா அவர்களுக்கு தெரியுமா இவர் பல விஷயங்களை பல நேரத்தில் சொல்லுவார், ஒவ்வொன்றுக்கும் ரெஸ்பான்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த டெரிஃப் பிரச்சனை இல்லை, இந்த வரி விதிக்கிற பிரச்சனை சீனாவுக்கு அமெரிக்காவுக்கு முடியல பெரிய ஒரு முரண்பாடும் முருகலும் ஏற்படுத்தி இருந்தது. ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனா சீனா சொன்னாலும் ஓகே நாங்க 104 100 ஏதோ அளவுக்கு கொண்டு வரோம், அவ்வளவுதான், அதை விட நாங்க அதை பத்தி பேச போறது இல்லை சொன்னால் இவருக்கு டெய்லி தினசரி பதில் சொல்றது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் நகர்வாக இருக்காதுன்றது அவர்களுக்கு தெரியும். அதன் காரணமாக இவர் சொல்ற எல்லாத்துக்கும் அவர்கள் பதில் சொல்ல போவது இல்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற ஒரு விடயம் காரணமாக அவர்களுக்கு டேஞ்சிபிளான உண்மையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விளைவு ஏற்படுமாக இருந்தால் அது பற்றி அவர்கள் ஏதாவது செய்வார்கள். மற்றது அது இன்னொரு விஷயம் சொன்னார், இப்ப நாங்க உதவி செய்ய மாட்டோம் நாங்க சொல்றதை நாங்க இவர் சொன்னது சரி என்றது அல்லது பிழை என்று சீனா சொன்னால் மறைமுகமாக அவர் உதவி செய்கிறார்கள் என்பதும் ஓரளவுக்கு வெளியே வந்துவிடும், வெளிப்படையாக வெளிப்படுத்தப்படுகின்ற உண்மை. அதன் காரணமாக மௌனமாக இருப்பதுதான் சீனாவுக்கு புத்திசாலித்தனமான செயல்பாடாக இருக்கும். அதை அவர்கள் செய்திருக்காருன்னு தான் நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகளிலே இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கான சில எதிர்நிலைகளும் அண்மை நாட்களாக பேசப்படுகின்றன. ஆனால் அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது, நீங்கள் ஹார்மோஸ் நீரிணையை திறக்க வேண்டும், அது மட்டுமன்றி இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுகின்ற குழுவிற்கும் ஈரானுடைய புரட்சிகர காவல் படைக்கும் முழுமையான சுதந்திரத்தை ஈரான் வழங்க வேண்டும் என்ற முக்கியமான 2 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. இந்த 2க்கும் நீங்கள் உடன்படுவீர்களாக இருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லி அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இந்த யுத்தத்தினுடைய போக்குகள் கிட்டத்தட்ட அவ்வளவு காலத்திற்கு நீடிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. ஈரான் அமெரிக்கா போன்ற ஒரு மிக பாரதூரமான ஒரு முரண்பாட்டை கொண்ட 40 ஆண்டுகளுக்கு மேலான ஹாஸ்டிலிட்டி கொண்ட பிறகு 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நெருக்கடியான உறவில் இருந்த ஒரு நாட்டுக்கு இடையிலான விஷயத்தை ஒரு சுற்றுல பேச்சுவார்த்தையில தீர்க்கலாம் என்று யாராவது நினைச்சிருந்தான்னு சொன்னா அது கொஞ்சம் ஆச்சரியப்படத்தக்கதாகத்தான் இருக்கும். ஆகவே இது இலகுவாக ஒரு சுற்றுல 2 சுற்றுல முடிய போற பேச்சுவார்த்தையாக இருக்காது. அதன் காரணமாக திரைமறைவிலோ அல்லது திரைக்கு நேரடியாகவோ தொடர்ந்து பேச்சுவார்த்தை இடம்பெறுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் இரண்டாவது கட்டத்துக்கு 2வது சுற்றுக்கு பேச்சுவார்த்தைக்கு நடத்துவார்களாக இருந்தால் அது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்காது. அது இல்லாட்டியும் கூட பேச்சுவார்த்தை இல்லைன்னு நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரைக்கு பின்னால் நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. நான் போன முறை சொல்லியிருந்தேன், இந்த முறை நான் அதான் சொல்லுகின்றேன். ஆனா இதுல இந்த 2 நாடுகளுக்கும் இடையில அவசியமாக உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், இந்த யுத்தத்தை தனிந்த நிலையில வச்சிருக்க வேண்டிய என்ற அவசியம் யாருக்கு காணப்படுகின்றது பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு தான், ஈரானுக்கு அல்ல. அதன் காரணமாக பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கு தான் அவசியமானதாக இருக்கும். அதன் காரணமாக ஈரான் மீது காரசாரமான நிபந்தனைகளை விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அமெரிக்கா இருக்கின்றது என்று நான் நினைக்கல. ஆனா அந்த பலவீனத்தை மறைப்பதற்காக ட்ரம்ப் நிறைய விஷயங்களை சொல்லுவார். நேற்று சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு சொல்லுவார், நாளைக்கும் சொல்லுவார். அதுக்காக நாங்கள் பெருசா பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. யதார்த்தம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுக்கு பாரதூரமான நிபந்தனைகளை விதிக்கக்கூடிய நிலையில அமெரிக்கா இல்லைன்னு தான் சொல்லுவோம். உண்மை. சில அமெரிக்க தளங்களை அடிப்படையாக நான் நினைக்கிறேன், இந்த வாஷிங்டன் போஸ்ட் என்று நினைக்கிறேன், அவர்கள் சில செய்திகளை வெளிப்படுத்த இருந்தாலும் சுமார் 4200 துருப்புக்களோடு விமானம் தாங்கி கப்பல்கள் உட்பட
ஈரானை நோக்கி பயணப்பட போகிறது என்கிற சில தகவல்களையும் வந்து அறிய முடிந்தது. ஆகவே இவர்களுடைய நோக்கம் என்பது ஒருவேளை இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது விட்டால் ஈரானை தரை வழியாக தாக்குவது தொடர்பாக சிந்திக்கலாம் என்று சொல்லி அந்த செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் தரை வழியாக ஈரானை தாக்குவது என்பது முடியுமா என்கிற ஒரு கேள்வி வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய அந்த புவியியல் அமைப்புகள் அதற்கு சாதகமாக இல்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். இந்த இடத்திலே இறுதியாக இந்த மேற்காசிய பிராந்தியத்தில் இடம்பெற்று வருகின்ற அண்மைய நாட்களில் இந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் அல்லது இவை தொடர்பான மாறி 2 நாடுகளும் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களாக இருக்கட்டும், இவற்றிலே எங்களுக்கு அண்மையில் இருக்கின்ற இந்தியாவுடைய இந்த மௌனம் எதனை குறைப்படுகிறது என்றால் அண்மைய நாட்களில் இந்தியா மிக அமைதியாக இருக்கிறது. இந்தியா இந்த பிரச்சனை பெரிதாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடு இந்தியா என்றுதான் எனக்கு இப்ப எண்ணுவதற்கு தோன்றுகின்றது. அப்படித்தான் எனக்கு தோன்றுகின்றது. அதனால் தான் இந்த வினாவை கேட்கிறேன். இந்தியா அமைதியாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் இந்தியா வந்து சர்வதேச ரீதியாக ஒரு 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 பெரிய ஒரு நிலையில இருந்த ஒரு நாடு, ஒரு பெரிய நாடு, ஒரு அணு ஆயுதத்தை கொண்ட நாடு, பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொண்ட நாடு என்பதன் காரணமாகத்தான் கடந்த காலத்துல அமெரிக்கா இந்தியாவை நோக்கி நகர்ந்து இருந்தது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பாரதூரமான அளவுக்கு கட்டி எழுப்பப்பட்டு இருந்தது. ஆனா இந்த பிரச்சனையில இந்தியாவை யாருமே மதிக்க இல்லைன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஒன்று, இந்திய பிராந்தியத்தில் இந்தியாவுடைய அனுமதி இல்லாமலோ ஏதோ அமெரிக்கா ஈரான் கப்பலை தாக்கி அழிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அது பிறகு இந்தியாவுடைய பிரதானமான எதிரி நாடாகிய பாகிஸ்தான் தான் இப்பொழுது மத்தியஸ்த நாடாக இருந்து வருகின்ற இந்த பிரச்சனையில் எந்த ஒரு செல்வாக்கு நிலையிலையும் இந்தியா இருக்கல. அதன் காரணமாக இந்த யுத்தத்தின் காரணமாக தன்னுடைய செல்வாக்கு இழந்த முக்கியமான ஒரு நாடாக நான் இந்தியாவை பார்க்கிறேன். அந்த சூழ்நிலையில என்ன செய்யறது, என்ன கதைக்கிறேன்னு தெரியாதான் இந்த மௌனமான ஒரு அமைதியை அவர்கள் காக்கிறார்கள் நினைக்கின்றேன். சொன்னால் அவர்களுக்கு வந்து தங்களுடைய செல்வாக்கை செலுத்தக்கூடிய எந்த ஒரு ஃப்ரண்ட், எந்த ஒரு சூழ்நிலையும் காணப்படவில்லை. முக்கியமான பல்வேறு விடயங்கள் எனக்கும் இந்த வினா இருந்து கொண்டே இருந்தது. தன்னுடைய பிராந்தியத்திற்குள்ளே தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இன்றைக்கு மத்தியஸ்தராக அது அங்கம் வகித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவுடைய அமைதி என்பது இதனை குறிப்பிடுகிறது என்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. பல்வேறு விடயங்களை நிகழ்ச்சிக்காக தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நீங்கள் இணையவழியினூடாக இணைந்து கொண்டு இன்றைக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சமிதா. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.